ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? வெஸ்ட் ஹாம் கேம்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. உங்களை டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லையே உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணதுல? ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. நான் டிசப்பாயின்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வச்சுக்க கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்னே ஸ்லாட் மேல இருக்கிற நம்பிக்கை போதும். நம்மள டிஸ்பிளேஸ் பண்ணால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆர்னே தேஷ் அதை போட்டாங்க போன வீடியோலயே. ஆர்னே சேஷ் வந்தா 100% ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த வாரம் ஒரு வாரில வச்சுக்கிறேன். நான் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. பட் எஸ், ரோஹித் ஜாயின் பண்ணா நான் வெளியே போன உடனே சரசரான்னு கோல் மொத்தம் புரிஞ்சு போச்சு. நம்ம அப்பப்போ சப்ஸ்டியூஷன்ல வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கோல் வருது. ஐயோ எப்பா. இது வெஸ்ட் ஹாம் அந்த கேரபோ கப் கேம் 5-1 வின்னு, அதோட ரிவ்யூ பிளஸ் வுல்ஸோட ப்ரீவியூ அதுவும் இருக்கு இந்த எபிசோட்ல. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன். சப்ஸ்கிரைபர்ஸ் என்னப்பா ஏறவே மாட்டேங்கிறீங்க, எல்லாம் 1000 வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் ஒரே சோம்பேறித்தனம். அதுக்கப்புறம் இவனு ஏறினா என்ன ஏறினால படுத்து தூங்குறாங்க போல. ஏன் இது என்ன 1500 நம்ம போக வேண்டாமா? இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? இப்படியே இருந்தா எப்படி பண்றது? ஆனா என்ன வீடியோவை பாக்குறாங்க, எவனா பட்டன் அமுத்த மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கடுப்பாகுது. வீடியோவை பார்த்தா பட்டன் அமுத்தணுமா இல்லையா? அதனால ஒரு மரியாதை பட்டன் அமுத்துறீங்க. இந்த வடிவேலு இந்த ஒரு படத்துல பிரபுதேவாட்ட கெஞ்ச மாதிரி, ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா, ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் அமுத்தின உடனே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனே ஆல் அப்படிங்கறதுல உடனே பிரஸ் பண்ணிடணும். ஏன்னு கேட்டா இப்ப சொல்லுவோம் நம்மளோட ப்ரிடிக்ஷன் கேம் இது என்ன நிலைமையில் இருக்குது. 4 வாரம் ஆயிப்போச்சு. என்ன ப்ரெடிக்ஷன் கேம்க்கு முன்னாடி அந்த நோட்டிபிகேஷன் பட்டன் எதுக்கு அமுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போதெல்லாம் லைவ் வாட்ச் எல்லாம் டக்கு டக்குன்னு அப்போ நோட்டிபிகேஷன் வந்துரும். ஸ்கெட்யூல் பண்ணாலும் வந்துரும், அது ஆரம்பிக்கும் போது வந்துரும். நீங்க எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிவில பாக்குற கமெண்ட்ரி போர் அடிச்சுன்னா எங்களோட கமெண்ட்ரி பாருங்க. ஆமா, எங்ககிட்ட 2 இருக்கு அப்படின்னு சாலமன் பாப்பையா சொல்ற மாதிரி இங்கே வந்திருக்கு. அங்க பிடிக்கலன்னா நம்ம கிட்ட 2 பேர் இருக்காங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. ஆமா ஆமா. பட் ப்ரெடிக்ஷன் லீகும் அதான் நல்லா ஸ்ட்ராங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. இருங்க அதை ஓபன் பண்ணி வச்சிடுறேன். நான் இங்கே இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனா நான் எங்கேயோ டஞ்சன்ல இருந்து கீழே. இல்ல நீங்க 10 ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. 10 இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே அப்போ ஓகே. நீங்களும் நானும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவல்ல இருக்கோம் இப்போ. அப்படியா? மேல யாரு? பீகாடான் வந்துட்டாரா மேல? ஆமா, இந்த வாரம் புது லீடர், ஓவரால் லீடர் பீகாடான். அவர் ஃபுல் பேர் வெங்கடேஷ் வைத்தியநாதன். அவர் தான் லீடர். சூப்பர். சோ லாஸ்ட் ஃபியூ லீடர்ஸ்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வாரத்தோட டாப் பர்ஃபார்மர் கெர்ஷம் ஸ்டூவர்ட், ரியல் ரெட்ஸ். ஆமா, நம்மளோட இத எங்கயோ இன்டர்நேஷனல் ரேஞ்ச் கொண்டு போயிட்டீங்களா? கெர்ஷம் ஸ்டூவர்ட்னு பார்த்தா ஏதோ யூகே ஆளுங்க தெரியாப்ல. போயிட்டீங்களா? நம்ம எப்போது ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்ம மலேசியாலாம் நம்ம மார்க்கெட்லாம் நம்ம பெனிட்ரேட் பண்ணிருக்கோம். அப்படி போயிருச்சு. சரி ரைட். சரி, நம்ம எங்க இருக்க நம்ம 2 பேரும் ஆர்னே ஸ்லாட் அட்டாக் பண்றாரோ ஆப்போசிஷனா, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரி டு கண்ட்ரி நம்ம அட்டாக் பண்றோம். ரைட் விடுங்க. பட் அதான் இந்த வாரம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கெர்ஷம் ஸ்டூவர்ட். அவர் தான் இந்த வாரத்தோட டாப் பர்ஃபார்மர். நீங்களும் நானும் ஏதோ நீங்க 58. ஓகே, எங்க கீழே 14 வந்திருக்கீங்க, என்னமோ மேல 10 பேர் இருக்கீங்க. ஐ அம் வெரி சாரி. நான் என்னோடத பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் 18 மேல என்னை கீழே போட்டின்னு தள்ளி விட்டு நான் மேல போயிட்டேன்னு ஒரு கப்சா வேற எடுத்த உடனே அநியாயத்துக்கு. சரி, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் எடுக்கிறது நம்மளுக்கு ஐசாக் இருக்காப்ல பக்கத்துலயே. ரைட் ஓகே. யுகேந்திரன் இங்கே தான் இருக்காப்ல. ரைட் எல்லாம் ஒன்னா தான் இருக்கோமா? ரைட் ஓகே தான். ஆமா, பட் அதுதான் இந்த ப்ரெடிக்ஷன் லீகோட நிலைமை. உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும் இன்னைக்கு எனக்கு இமெயில் வந்ததுனால தான் எனக்கு ப்ரெடிக்ஷன் இந்த வாரத்துக்கு நான் போட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் உங்களுக்கும் இமெயில் வந்திருக்கும் இத்தனை நேரத்துக்கு. மறக்காம போட்டுருங்க ப்ரெடிக்ஷனை. எனக்கு வந்துச்சு, ஆனா கொழுப்படுத்து நானும் போடல. இந்த ரெக்கார்டிங் முடிச்சோன்னே போய் போடணும். ஆமா, அதான் நாளைக்கு அந்த நியூ காஸ்ல் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருங்க, அதுதான் கணக்கு. பட் இந்த கேம், இந்த எபிசோட் இந்த வெஸ்ட் ஹாம் கேமோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க, செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்களா? என்ன 5-1 வின் கடைசியில. நீங்க 1-1 முடிஞ்சது நீங்க பாக்கும்போது 5-1 கடைசியில கேம் முடிஞ்சது. என்ன ஜெனரலா என்ன நினைச்சீங்க ஆக்சுவலா ஜெனரலா அந்த கேம் பத்தி? இல்ல, ஐ மீன் நான் போற வரைக்கும் ஆமா அதுதான் மெயின். நமக்குல ரொட்டேட்டட் லைன் அப்னு நம்ம பார்த்து 1 நாள் ஆகும் போது ஐயோ மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் போலியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அகெயின் நம்ம ஆள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மோசமா விளையாண்டாலும் இஸ் கோயிங் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த செகண்ட் ஹாஃப். அது என்னன்னு டக்குன்னு ஆராய்ந்து பார்த்து செகண்ட் ஹாஃப்ல வெளியே எங்கெல்லாம் கேப் கிடைக்குது, எங்கெல்லாம் இது பண்ணணும்னு
he's found a way in repeatedly every game except for that Nottingham Forest game because we were very very poor அந்த கேம்ல. மற்ற எல்லா கேம்லயுமே வந்து he somehow found a way to make it the best way to play. அதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்ப பாக்குறதுக்கு. நம்ம இது முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் ஆடுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் நம்ம ஆடுவோம். இப்போ வந்து டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். அதுதான் வந்து விஷயமே நம்மளுக்கு. ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோசமா விளாண்டுருக்கலாம், ஓகே செகண்ட் ஹாஃப் நீ இம்ப்ரூவ் பண்றியா இல்ல அதையவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா நவ் இட்ஸ் கிளியர் டு சே தட் செகண்ட் ஹாஃப் தேர்ஸ் a மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எவ்ரி கேம் தட் we played. சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பரா விளையாட்டோம்னா there's perfect கேம் மேனேஜ்மெண்ட் செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா விளையாண்டோம்னா செகண்ட் ஹாஃப்ல we up the ante and then we try to finish the game off, which is good nice to see. And 4 கோல் செகண்ட் ஹாஃப்ல, which is again very very nice. ஆமா 4 கோல் செகண்ட் ஹாஃப்ல. அதுல டோட்டலா 5 கோல், அதுல 4 கோல் வந்து 2 பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க, கேக்போ அண்ட் ஜோட்டா. ஸோ கேக்போட கோல் நீங்க வந்து அப்புறம் ஹைலைட்ஸ்ல தான் பாத்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜோட்டாக்கு வருவோம். வந்து என்ன இஸ் பேக் டு ஸ்கோரிங் ஃபார்ம். நம்ம வந்து நுனியஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு கோல் போட்டாங்கிறதுக்காக இப்படி ரிவெஞ்ச் எடுத்து ஒரு 2 கோல் போட்டான் இன்னைக்கு. அதான் அவனே நினைச்சிருப்பான், ஐயோ இவன் வேற ஒரு கோலா போட்டா நம்மளுக்கு இதே டிராப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியல, நுண்ணியஸோட FIFA ரேங்கிங்ஸ் வெளியே வந்துச்சு, ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அவனை போய் இந்த தடவை வந்து மெக்காலிஸ்டரும் ஜோட்டா தான் கொண்டே கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. நுண்ணியஸை கொண்டே கொடுத்தோன்னே ரொம்ப லோவா இருந்துச்சா. நுண்ணியஸ் ஆமா 7 கேம்ல நான் 5 கேம் பெஞ்ச்லயே இருந்தேன் அப்படின்ட்டா. எல்லாரும் சிரிப்பாங்க, டேய் இது போன சீசன் நடந்துடா. ஐயோ அப்படியா அப்படிமா செம சிரிப்பா இருக்கு அந்த வீடியோ. 5 கேம்ல பெஞ்ச்ல தான் இருக்கனால தான் கம்மியா இருக்குது அப்படிமா. மெக்கானிசம் தான் நெஞ்ச பிடிச்சிருவான், டே இது போன சீசன் திரா அப்படிமா. ஓ அப்ப சரி அப்படிமா நுண்ணியஸ். அதனால அதை பார்த்தோன்னே ஜோட்டாக்கு வை வந்திருக்கு, ஐயோ வேற கோலை போட்டானே நம்ம மறுபடி போலி நம்மள முடிச்சு விடுவாங்க அப்படின்னு. பட் நல்லா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து கியசாவுடைய ஆக்ரோபேட்டிக் அசிஸ்ட். பயங்கரமா பைசைக்கிள் கிக் எல்லாம் ட்ரை பண்ணி நம்மளால தான் 6 அடிச்சிருப்பாப்ல வட சொல்ற ஆயா மேல. பட் இவன் படுத்தாலும் வந்து நேரா ஜோட்டாக்கு படுனுங்கிற மாதிரி போய் கட்டா விடுந்தான். அதனால வந்து பிளான் பண்ணி ஏன்னா ஸ்ட்ரைட்டா கோலுக்கு படுத்து தடுத்துருவாங்கிறதுக்காக பவுன்ஸ் பண்ணி ஜோட்டா கரெக்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு அசிஸ்ட் பண்ணோம். ஆமா ஆமா அதெல்லாம் பிளான்ட் அசிஸ்ட். பட் ஜோட்டா வந்து குட் அவேர்னஸ். அந்த பால் வந்து கீப்பர் வரப்போறான், அவனோட ஹைட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு இட் வாஸ் குட். அந்த அவனோட இனிஷியல் ஸ்டார்டிங் பொசிஷனே நல்லா இருந்துச்சு. பட் அவனோட அவேர்னஸ் டு பி லைக் ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து கீப்பர் வரான்னா அவங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு ஏதோ இப்படி சும்மா ஜம்ப் பண்ணுவாங்க, பட் ஃபுல்லா சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இவன் வந்து ஆக்சுவலாவே இந்த ஹெடரை நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அது ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்ட் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா ஸ்டார்டிங்கே அது ஆஃப் சைடு. அது நல்ல வேளை நம்மளுக்கு VAR இல்ல. அதெல்லாம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? சரி பாட்காஸ்டுக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் தேவையில்லை. ரைட் வெளிய சொல்லக்கூடாது, அவுட் பண்ணக்கூடாது நம்மள. அதனால வந்து ரெஃப்ரிக்கு ஒரு பெரிய கும்பிடு, நன்றி வணக்கம். இதே மாதிரி எல்லா மேட்சுக்கும் ஒரு மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். பட் இல்ல அது ஆக்சுவலாவே ப்ராப்பர் ஆஃப் சைடு. அதாவது நான் VAR இருக்குன்னு நினைச்சேன் லைவ் ஸ்ட்ரீம்ல. நாங்க 2 பேரும் சொல்றோம் ஆஃப் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேய் அப்ப கோலா சரி ரைட் விடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா கடைசியில நாகல்ஸ்மனுக்கு ரொம்ப என்ன லாபட்டி வந்து சொல்லிட்டே இருந்தான், அடே VAR இருந்தா அது கோலே இல்ல, கேமோட சிச்சுவேஷனே மாத்தி இருக்கும், இப்படி கோலை கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்றதா. நாங்க என்ன பண்றது, போய் கேரபாவிட்டு கேளு, நாங்களா வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் எனிவே 1-1 ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு கன்சீடிங் கோல்ஸ் அகெயின் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கோலை கன்சீட் பண்ற வேலையை மறுபடியும் ஆரம்பித்து விட்டோம். எப்பா தாங்க முடியல. ஒரு 4 மேட்ச் ஒழுங்கா இருந்தானுங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுல என்ன சொல்றதுன்னு தெரியல. 10 நிமிஷம் தூங்குறாங்க மேட்சுக்கு வந்துக்கிட்டு. இவனுல என்னத்த பண்றது, உள்ள ஒரு ஃபயர் பீடா வச்சு அனுப்பிச்சு விடுங்களா. ஆமாமா இல்ல ஆனா இந்த கேம் நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இது வந்து ஒரு புது லைனப், தே ஆர் நாட் யூஸ் டு பிளேயிங் வித் ஈச் அதர். ஸோ அந்த ஒரு டிஸ்ஜாயிண்டட்னஸ்லயே நம்ம வந்து நான் ஆக்சுவலா எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, மேபி ஈவன் அவங்க கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். லைக் நான் வந்து ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் மச். அஃப்கோர்ஸ் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அவங்க கன்சீட் பண்ணும்போது. பட் அவ்வளோ ஒன்றும் நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ ஃப்ளூயிடா இருக்கும் நம்ம டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 10-15 மினிட் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன், சரி ஹோம் கிரௌடுங்கிறதுனால மேபி இட் மைட் பி ஸ்லைட்லி பெட்டர்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இல்ல அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அது ஹோம் கிரௌடுனால தட் புல்ட் அஸ் த்ரூ. ஏதோ ஒன்று சரி 10 நிமிஷம் மோசமானா அது போய் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கேம் நம்ம அவே போறோம், அது எங்க பிரைட்டன் போறோம் கன்றாவி. அது போன நேரம் போய் FA கப்ல அங்கதான் தோத்தோம். போன 4th ரவுண்ட் நம்ம பிரைட்டன் கூட தான் அவேல போய் தோத்தோம். போன தடவை இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த சீசன். ஆமா அப்படியா, போன தடவை தோத்தோம்.
அட கர்மாண்டம் முடிச்சது அது வேற ஒன்று இருக்கு நடுவில். அதை ஏங்க ஞாபகப்படுத்திருக்க? தெரியலன்னா எங்க தோத்தோம் FA கப்ல நீங்க தானே கேட்டீங்க. அது தெரியலன்னா தெரியலன்ட்டு போக வேண்டியது நீங்க அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு. அதனால வந்து அதுக்கு முந்தின வருஷம் போய் பிரைட்டன்ல தோத்தோம். அதனால அந்த கர்மாண்டம் முடிச்ச அந்த ஸ்டேடியம் அது என்னது வைட்டாலிட்டி ஸ்டேடியமா? இல்ல இது ஆமெக்ஸ். பேரு அமெக்ஸ். அந்த அமெக்ஸ் ஸ்டேடியமுக்கு தான் போறோம். அவனுக்கு வேற என்ன பண்ணுவானு தெரியல. அது வந்து வீக் கமென்சிங் 27th அக்டோபர் நினைக்கிறேன். அப்படியா? அதான் இது முடிச்சுட்டு இன்டர்நேஷனல் பிரேக்க முடிச்சுட்டு ஒரு வீக் முடிச்சுட்டு அப்புறம் அந்த நடு வீக்ல தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ். இல்ல குவார்டர் ஃபைனலுக்கு அடுத்த ரவுண்ட் இல்ல ரவுண்ட் ஆஃப் 16. ரவுண்ட் ஆஃப் 16. ஸோ பிரைட்டனாவே போறோம். ஸோ எஸ் அதனால எது சொல்றேன்னா இதே லைனப் தான் அந்த கேமும் ஆட போகுது. அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம்டா, அதுக்கப்புறம் உள்ள வரும்னு சொல்ல முடியாது. ஆமா. அதனால ஆப்வியஸா ப்ரோக்ரஸ் ஆகணும். குவார்டர்ஸ் அட்லீஸ்ட் செமிஸ் ஆச்சு நம்ம போகணும் இதுலலாம். அதனால we have the good squad. நம்ம அதுலலாம் எதுவுமே இல்ல. இந்த கேம் வந்து we started with 4 forwards. கப் வின்னிங் ஸ்குவாட். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் சொல்லணும் நம்ம. அதனால 4 forwards இருக்கு. என்ன டாமினேஷன். ரைட் எல்லாம் பேசலாம். இப்ப என்ன மேட்ச் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன தனத்தா என்ன? ஆனா 4 ஃபார்வர்ட் வச்சு போனோம். 2 மிட்ஃபீல்டர் வச்சுட்டோம். which again it was quite we questioned it. ஆனா கேம் முடியும் போது வந்து we saw that we were trying to outscore the opponents regardless. என்ன நடந்தாலும் அவுட் ஸ்கோர் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் விளையாண்டோம். ஆமா. ஆனா ஆக்சுவலா அதை பத்தி நான் பேசலான் இருந்தேன். எண்டோ வந்து he played well. இந்த 2 மிட்ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ் ஜோட்டா அப்பப்போ பின்னாடி டிராப் பண்ணி ஹெல்ப் பண்ண, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் 2 மிட்ஃபீல்டர் தான் இருந்தாங்க. ஐ தாட் எண்டோ டிட் a very good job. அவன் கிராவன்பர்ச் வந்து he has done very well and எண்டோக்கு நான் பிரீமியர் லீக்ல சான்ஸ் கொடுக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் he is a capable replacement. அதாவது கிராவன்பர்ச்க்கு என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும்னா எனக்கு லைக் ஐ டோன்ட் ஹேவ் a fear that எண்டோ அந்த ஒரு இதெல்லாம் இல்லை எனக்கு. இல்ல அதுதான விஷயமே. இப்ப எல்லாரும் ட்விட்டர்ல தான் போட்டிருந்தாங்க. வந்தான், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, 90 மினிட்ஸ் ஆடுறான், செம பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறான், மறுபடியும் உள்ள போயிட்டு சப்ஸ்டியூஷன்ல வர்றதுக்கு ஓகேங்கிறான். இந்த மாதிரி பிளேயர்ல எங்க கிடைப்பாங்க? வெறும் 10 மில்லியன் 12 மில்லியனுக்கு வாங்கணும், 4 வருஷம் கான்ட்ராக்ட், பர் இயருக்கு 3 மில்லியன் தான் பர் இயரு. ஓகே, நோ ஃபஸ், எந்த ஃபஸ்ஸும் இல்ல, பேக்கப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்ப தேவைப்படுதோ. இல்ல இந்த மாதிரி கப் கேம்ஸ்க்கு வந்து நம்ம இதுவும் மெயினாக வச்சு ஆட வைக்கலாம். இட் கிவ்ஸ் a ப்ராப்பர் ஷிஃப்ட். அது நம்மளுக்கு போதுமே, நமக்கு அதான் தேவை. இல்ல அவன் வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூட் பிளேயர்ஸ். நம்ம சிமிகாஸ் எவ்வளவுதான் திட்டினாலும் அவனுக்கும் அதே ஆட்டிடியூட் தான் இருக்கு. இல்ல அவன்ட்டு வர அவன் அந்த பிக்காலை பத்தி பேசாதீங்க. ஒரு நாள் டைவிங் ஹெட்டர் எல்லாம் பண்ணேன். அவரை நான் பாலை விட்டுப்பட்டு காவட்டை கீழே விட்டுப்பட்டு டைவ் பண்ணாம பாருங்க, உலகமே சதுந்துருச்சு அதை பார்த்துட்டு. நான் விளையாடுறத பத்தி நான் எதுவும் சொல்லல, அதை பத்தி நீங்க பேசி. பட் அவனோட ஆட்டிடியூடுக்கு சொல்றேன். இந்த மாதிரி வந்து லைக் சொன்னீங்களே அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது ஆக்சுவலி வெரி ட்ரூ. அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அவன் எண்டோலாம் வந்து லைக் தே ஆர் மாடல் ப்ரொஃபஷனல்ஸ்ம்பாங்க. லைக் வெதர் தே ஆர் அவங்க ஃபுட்பால் ஃபீல்டுல தே மே நாட் பி இன் தி ஸ்டார்டிங் 11, பட் அவங்க மாடல் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நமக்கு தேவை அந்த பெஞ்ச்ல எல்லாம். சிமிகாஸுக்குலாம் நம்ம தான் வாழ்க்கை கொடுத்துருக்கோம். பெரிய லாடு மாரி பிளேயர்லாம் இல்ல, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் வந்து மாடல் ப்ரொஃபஷனல். கான்ட்ராக்ட் கொடுத்தது பெருசு அவனுக்குலாம். அவனை பேக்கப்பா வச்சு ஓட்டுறது நம்மளால மட்டும் தான் முடியுது. அதனால வந்துட்டு நம்ம இதான் சொல்லக்கூடாது. ஆமா இல்ல அது கரெக்ட். பட் சிமிகாஸ் அவனோட அக்ரோபேட்டிக்ஸ்க்கு அப்புறம் வருவோம். பட் கியஸா பத்தி பேசியாச்சு. கேக்போ அண்ட் நுனியஸோட அசிஸ்ட் ஒன்னு இல்ல, கேக்போ ஒரு கோல் ஸ்கோர் பண்ணா அண்ட் 2 கோலுமே எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஸ்கோர் பண்ணான்னு நினைக்கிறேன்ல. அப்கோர்ஸ் ஜோட்டாவோட செகண்ட் கோலுக்கும் அப்புறம் வருவோம், கர்டிஸ் பத்தி பேசும்போது வருவோம். பட் கேக்போ என்ன லைக் ஐ டோன்ட் நோ, என்ன கேட்டா அதாவது ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல தி டிசிஷன் பிட்வீன் அவன் அண்ட் லூயிஸ் டியாஸ் தான் வந்து இருக்கிறதுலயே டஃபஸ்ட் டிசிஷன் நினைக்கிறேன். யாரோ ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க ஸ்லாட் ஹேஸ் a big headache right now அப்படின்னு. என்னன்னு பார்த்தா டியாஸும் செம்ம ஃபார்ம்ல இருக்கான், கேக்போவும் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். இல்ல எவனை டிராப் பண்ணணும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ரியலி நைஸ். ஏன்னு கேட்டா ஒருத்தவனை 60 நிமிஷம் ஆட வச்சு இன்னொருத்தவனை 30 நிமிஷம் ஆட வச்சா, அடுத்த கேம் இவனை 60 நிமிஷம் ஆட வச்சு அவனை 30 நிமிஷம் ஆட வச்சா, which is really good to have. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ப்ராபப்ளி ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இப்போ சோபஸ்ல வந்து கிறுக்கு மாதிரி ஓடுவான். இப்போ அந்த மாதிரி ஆட்களை வந்து வெளியே எடுத்துட்டு கூட நம்ம கேக்போ ஆட வைக்கலாம். அந்த இடத்துல ஒரு கோல் வேணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம், which is a really nice headache to have. தயவு செஞ்சு இன்ஜுரி ஆகி தொலைச்சாதீங்க, அதுதான்டா மெயின். எவனாச்சும் படுத்தானா கூட மொத்தமா கவுந்து போயிருந்தா, அதை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. பட் கேக்போ வந்து பேக் எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன், அப்புறம் யூரோஸ், அப்புறம் இப்போ நல்ல நம்ம சீசன், அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபார்ம் இஸ் ரியலி குட்.
ஒருவேளை இஸ் ஃபைனலி டர்ன்ட் அ லீஃப் இன் இஸ் புக்குங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த லாஸ்ட் 2 months தான் பார்த்தோம். ஃபிளாப்போட ரெயின்ல வித் வேர் ஹி வாஸ் பிளேயிங் வெல், ஹி காட் பேக் இன்டு தி சைட் அந்த மாதிரி. டியாஸுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கோட ஸ்லாட் சொல்லியிருந்தாப்ல, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மோமெண்ட் ஐ மெட் ஹிம் until now he's working very hard. He's looking into very very small details that he wants to take from me, where he can improve his game. But most importantly, he's happy for everyone else if they perform well. எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டீமுக்குள்ளார. அண்ட் he is one example of such a character அப்படின்னு இன்னைக்கு ஸ்லாட் இதுதான் சொல்லியிருந்தாப்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல, which is really nice. நம்ம சொல்லியிருந்தோம், நீ என்னதான் ட்ரிக்ஸ் பண்ணாலும் நீ வந்து உள்ள போய் ஒன்றும் பண்ண மாட்டீங்களடா, கோல்ஸ் அசிஸ்ட் எல்லாம் வரமாட்டேங்குதுடா, அதான்டா உனக்கு பெரிய பிரச்சனைன்னு. நவ் இஸ் ட்ரைங் டு ஷோ, நான் கோலு தான் போடுவேன், லெஃப்ட் விங்ல இருந்து உள்ள வந்து நான் கோல் அடிப்பேன் அப்படிங்கறத வந்து தெள்ள தெளிவா இருக்கான். அண்ட் தட் இஸ் வாட் வி வாண்ட் டு see continuing. ஆமா, இல்ல டெஃபினட்டா. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் டு ஹேவ், எஸ்பெஷலி இந்த வருஷம். ஏன்னா வித் சாம்பியன்ஸ் லீக் புது ஃபார்மேட் வந்து வி ஆர் கெட்டிங் கேம்ஸ். என்ன கேரபா கப்லயும் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபர்தர், எஃப்ஏ கப்லயும் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபர்தர்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வந்து 3 கேம், ஒரு சண்டே டு சண்டே எடுத்துட்டா 3 கேம் ஆடுவோம் ஒரு வாரத்துல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தனை 60 நிமிஷம் இந்த கேம்ல ஆட வைக்கலாம், அடுத்தவனை இன்னும் 60 நிமிஷம் அந்த கேம்ல ஆட வைக்கலாம். லைக் we can அது மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் நமக்கு பயம் இல்ல, இவன் வந்தா கோல் போடுவான், அவன் வந்தா கோல் போடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு பயமே இல்ல. இன்னைக்கு நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்னோட அட்டாக்கர்ஸ் எல்லாருமே வந்து கோல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஆள் இல்ல, சும்மா இருக்க வேண்டியதானே. we played all teams that were finishing bottom of the league. பெருசாலாம் இல்ல அது, இது வந்து நல்லா தான் விளையாட்டுருக்கானுங்க இவனுங்க எல்லாமே. பட் ஆல் ஆஃப் தேர் கோல்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் டீம்ஸ் தட் ஆர் கோயிங் டு ஃபினிஷ் இன் தி பாட்டம் ஆஃப் ஆர் கோயிங் டு ஃபினிஷ் அட் தி எண்ட் ஆஃப் தி லீக் அப்படின்னு நடுவில் 2 வேலை வந்துச்சு. அதையும் சேர்த்து விட்டப்ப நம்பாடு அவனெல்லாம் பிடிக்க போறானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிடிச்சிருக்கானுங்க. இந்த வாரம் அவங்க டாட்னம் தானே ஆட போறானுங்க. ஆமா, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்பர்ஸ் 2 யுனைடெட் நில்லு. 2 பேரும் கோல் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறானுங்க. ஆனா ஸ்பர்ஸ் வந்து அதுலயும் 2 கோல் அடிச்சிருவானுங்க யுனைடெடுக்கு அகைன்ஸ்ட். அவ்வளவு மோசம். அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம ஆட்கள்லாம் நம்மள பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல சொன்னாங்க, நம்மளும் உகார்த்தையை வாங்கலாம்னுட்டு. FC 20 அந்த டீம் பேர், FC 20, FC 20. அந்த 20 கோடியே நம்மளால நல்லா ஆட முடியல. 50 மில்லியன் போட்டு வாங்கி இந்நேரம் நம்ம டைடுக்கு வந்திருந்தானா என்ன ஆயிருக்கும் நிலைமை. நல்ல வேலை அவனை வாங்கல. ரொம்ப கேவலமான பர்ஃபார்மன்ஸ். அவன் எல்லா புதுசா வந்து டிலிட் மட்டும்தான் ஒழுங்கா ஆடுறான். ஜெர்க்ஸி ப்ராமிஸ் இருக்கு, ஆனா எனக்கு அது எவ்வளவு டெலிவரி பண்ணுவான்னு தெரியல. சொல்லுங்க. இல்ல, முக்கியமா எனக்கு வந்து 10 ஹேக் மேல நம்பிக்கை இருக்கு. எந்த பிளேயர் வாங்கல எனக்கு 10 ஹேக் மேல எனக்கு டவுட்டே கிடையாது. அவர் தூக்கி நிப்பாட்டுவாரு, அது எனக்கு தெரியுது. பாத்துக்கலாம். மத்தவங்களை தூக்கி நிப்பாட்டுவார், மத்த டீம் எல்லாம் தூக்கி அவங்க அதான் தான தர்மங்கிறது. அப்படி பண்ணணும்ல, அப்புறம் நல்ல பேர் வாங்கணுமா இல்லையா மத்தவங்கள்ட்ட? அதான் தெரியும். ஆமா, இல்ல ஜெர்க்ஸி எல்லாம் வந்து கோல் ஸ்கோரிங் ஃபார்வர்டே கிடையாது. அவன் வந்து இஸ் a கிரியேட்டிவ் ஃபார்வர்டு. அவன் இந்த ஃபிர்மினோ டைப் அவன் நல்லா ஆடுவான். லைக் இந்த சென்ஸ் அவன்கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு 20 கோல் பர் சீசன் எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட இருந்து ஒரு 10 கோல் எதிர்பார்த்துட்டு மேபி ஒரு 10 அசிஸ்ட் போல எதிர்பார்க்கலாம் அந்த ஃபிர்மினோ. அப்படி சொல்ற ஃபிர்மினோ டைப்னு. பட் எனிவே, சோ நம்ம வந்து என்ன பாட்டம் ஆஃப் தி லீக்ல முடிக்கிறவங்க பேச்சு நமக்கு எதுக்கு? அதான், அது தேவையே இல்லை. பாட்டம் ஆஃப் தி டேபிள்னு நம்ம மேனேஜரே சொல்லிட்டாரு. பட் கேக்போ ஜோட்டா பத்தி ஃபர்ஸ்ட் கோல் பத்தி பேசணும். கியேசாவோட அசிஸ்ட், கியேசாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன நினைச்சீங்க? ஆக்சுவலா ஓவரால் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கேம் தட் ஹி ஸ்டார்டட் 60 minutes தான் ஆனா நினைக்கிறேன்ல. he was taken off after 60 or 70 Salah came in. ஸ்லாட் சொன்னாப்ல மறுபடியும் சொல்லட்டா? இல்ல, வெரி அனானிமஸ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நான் சொல்ல வந்தேன், அந்த அசிஸ்ட் மட்டும் இல்லனா அவன் கேம்ல இருந்தானானே டவுட் வரும். that's very true. அது மேபி the ball அவன் சைடுல நம்ம பில்ட் அப்பே பண்ணல because Gakpo was so good this side. நம்ம பால் அந்த பக்கம் நம்ம கொண்டுட்டே போகல. சொல்லப்போனா நம்ம பில்டப்பே அந்த பக்கம் நம்ம பண்ணவே இல்லை. நம்ம அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேசஸ்லயே தான் பில்டப் பண்ணோம். மொத்தமாவே அந்த இடத்துல தான் பண்ணோம் எல்லாமே. சோ அதனால he was anonymous on the other side. அது நீங்க சொல்றீங்க, அது இல்ல அது நான் இன்னொரு ரீசன் என்ன நினைச்சு, ட்ரெண்ட் இல்லாம அதுவும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. பட் ஆனா சாலா வந்த அப்புறம் பிராட்லி வந்து இன்வால்வ் ஆனா. இன்ஃபேக்ட் அந்த சாலாவோட கோலுக்கே ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணது பிராட்லி தான். அந்த ஓவர்லாப்பிங் மெக்காலிஸ்டர் ஷாட் அடிச்சு அதுக்கப்புறம் ரீபவுண்ட்ல சாலா அடிச்சான். சோ ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, பிராட்லி வந்து he wants to get involved, ட்ரெண்ட் மாதிரி he wants to get involved அந்த ஃபார்வர்ட் பிளேல எல்லாம். பட் ஐ டோன்ட் நோ இஃப் கியேசாவும் அவனும் அதே சேம் பேஜ்ல இல்ல. மேபி அகைன் புது டீமுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கேமுங்க. எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். அதான் வந்து நம்ம சொன்னாப்ல, he still has to get used to the city, he has to get used to the teammates, he has to get used to how we play. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அவன் பண்ணி.
ஸோ ப்ரீ சீசன் சுத்தமா ஒரு கேம் ஆடல யுவென்டஸ்க்கு. ஆமா ஆமா ஸோ அதுவும் இருக்கு. ஸோ இட்ஸ் a குட் ஸ்டார்ட். நமக்கு வந்து இனிமேல் 007 நம்பர் வராது இல்ல, அவ்வளவுதான். ஆக்ரோபேட்டிக்கா போட்டு அசிஸ்ட போட்டான்ல வரும். நீங்க சொன்ன மாதிரி அனானமஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் அபார்ட் ஃப்ரம் த கோல். அதுல ஒன்றும் அசிஸ்ட், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. பட் தட்ஸ் ஆல்சோ டவுன் டு த ஃபேக்ட் தட் அவன் எந்த தப்பான பாஸும் பண்ணலையே, அவன் ஆமா எதுவும் போய் கேவலமா பொசிஷன் விட்டுட்டு வரலையே, அவன் நம்ம ஆமா அந்த சைடு நம்ம யூஸே பண்ணல. ப்ராபப்ளி வி டார்கெட்டட் மோர் ஆஃப் வெஸ்ட் ஹாம்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் ப்ராபப்ளி. இருக்கலாம் நம்ம கேம் இருக்கலாம். பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சுல, நம்ம அந்த சைடுல பெல்ட் ஆமா ஆமா பில்டப்பே நம்ம பண்ணல. சாலா வந்ததுக்கு அப்புறம் தான் சாலா வந்து பிராட்லியை ரிலீஸ் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சான். பிகாஸ் சாலா பிராட்லிக்குள்ள இருக்கிற எங்க ஓடுவான் என்ன பண்ணுவான்னு தெரியும். பட் பிராட்லி அண்ட் கியர்ஸா இட்ஸ் வெரி வெரி நியூல. ஆமா அதனால வந்து நம்ம ஐ மீன் பாக்குறவங்க எல்லாத்தையுமே சொல்றோம், நாங்க ரெண்டு பேருமே பிளேம் பண்ணல. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் நாங்க எதிர்பார்த்த அளவு கேஸ் ஆடல, அப்படி வச்சுக்கலாம். ஆமா நாங்க வந்து நான் வந்து கியசாக்கு 2 கோல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணேன். வரும் அதான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. பட் நம்ம வந்து கர்டிஸ் பத்தி பேசுவோம். ஜோட்டாவோட 2வது கோல் பத்தி அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு கர்டிஸ் தான் அசிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஆவரேஜ். பட் செகண்ட் ஹாஃப்ல பிகேம் மச் மச் பெட்டர். ஆமா. நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம்ல, கர்டிஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரான். அவனும் இன்ஜர்டு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் இந்த சீசனுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவனும். அதனால வந்து அதனால அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவன் நம்பித்தான் அந்த மேட்சுக்கே போறவங்க நம்ம சொல்லியிருந்தோம். விச் வாஸ் கரெக்ட். நமக்கு ராவன்பர்க் நம்பி போற மாதிரி இந்த கேம்ல வந்து கர்டிஸ் நம்பி தான் போனோம் அந்த கேமுக்குள்ள. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அகைன் ஹி ஸ்ட்ரகிள்ட் மேசிவ்லி. எந்த பாஸும் வரல, என்னால கேரி பண்ண முடியல. கிருகிருன்னு சுத்துவான், பேக் பாஸ் போடுவான். நம்ம சொல்லி முடிக்கல ஒரு பேக் பாஸ் போட்டான், ஞாபகம் இருக்கா? ஒரு டச் லைன்ல போய் பின்னாடி போடுவான் பாருங்க, போட்டா பின்னாடி. அதனால வந்துட்டு செகண்ட் ஹாஃப் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ப்ராப்ளி தே ஒர்க்ட் ஆன் இட். ஹாஃப் டைம்ல டே இங்கெல்லாம் கேப் கிடைச்சா ப்ரோக்ரஸ் பண்றான்னு சொல்லி தி ப்ரோக்ரஸ்டு. சரியான அசிஸ்ட் அந்த ஜோட்டாவோட கோலுக்கு. அவன் ஒருத்த முட்டி போடலான்ட்டு வருவான் வெஸ்ட் ஹாம் பிளேயர், ஆனா அதுக்கு கீழே பால் வந்து சுட்டுருவான். ஸோ அதனால வந்து ரியலி குட் அசிஸ்ட் தட். ஸோ எஸ் அகெயின் அவனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா நம்பிச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ரியலி மச் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். அவனும் மேட்ச் ஃபிட்னஸ் கெயின் பண்றான். அவன் கெயின் பண்ணா நாங்க நிறைய டைம் நமக்கு ராவன்பர்க் வெளியே எடுக்கலாம், வெளியே எடுத்து கர்டிஸை போடலாம். அதுவும் இருக்குது இல்ல. கிராவன்பர்க் இப்ப இந்த கேம் ஃபுல் ரெஸ்ட், எதுவுமே ஒரு நிமிஷம் கூட விளையாடல. இட்ஸ் அகைன் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயம் அது. அண்ட் யாரு கொனாட்டே ஆடல, வெர்ஜில் ஆடல, சாலா 20 minutes தான் ஆடினா, டியாஸ் சுத்தமா ஆடல. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹியூஜ் பெஸ்ட். இவனும் ராபர்ட்ஸனும் விளையாடல நினைக்கிறேன். ராபர்ட்சன் ரெண்டு பேருமே விளையாடல. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ரியலி ரியலி குட் பாசிட்டிவ் சைன்ஸ். ஆமா இல்ல மேசிவ் ரெஸ்ட் எல்லாருக்குமே. அது ரொம்ப வெல் நீடட் ரெஸ்ட் ஆல்சோ எல்லாருக்கும். ஒரே ஒரு ஃபைனல் இன்சிடென்ட், ஏன்னா மற்றதெல்லாம் பத்தி பேசியாச்சு. அந்த எட்சன் அல்வரஸ் ரெட் கார்டு எதானே சொல்லணுமா? அது 2 ஸ்டாண்டர்ட் yellow card fouls, 2 பெர்ஃபெக்ட் yellow card fouls. தேங்க் யூ ஃபார் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆமா அதுதான் வெஸ்ட் ஹாம் ரிவ்யூ. அடுத்த கப்பு சொன்ன மாதிரி அடுத்த ரவுண்ட் வந்து பிரைட்டன்ல. ஐ மீன் இப்போவே வேண்டாம், அது ப்ரீவியூ வீடியோ அப்புறம் வரும் எனிவே. பட் என்ன எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ கோல் போடுவோம் நம்ம பிரைட்டன் கூடயா? எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அந்த கேம்ல வந்துட்டு. நம்ம அந்த கேம் வரும்போது பார்க்கலாம் அந்த நிலைமையில எப்படி இருப்போம்னு சொல்லிடுறேன். ஐ திங்க் இது ஒரு லாஸ்ட் 3 games பிஃபோர் தி இன்டர்நேஷனல் பிரேக். இந்த வீக்கெண்டு மிட் வீக் நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடுறோம், கொலோனியா ஆடுறோம், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ், அதுக்கப்புறம் ஐயோ பேலஸா. ஐ மீன் பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இவனுங்க எல்லாமே நம்மளுக்கு நச்சு பிடிச்ச டீம்ஸ் இவனுங்க. இப்ப பாருங்க, வூல்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கானுங்க 5 கேம்ல, ஒரே ஒரு டிரா. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட நம்ம அங்க அவே போறோம். குரூப்ல கூட வந்து யாரோ போட்டிருந்தாங்க கிளாசிக் 1-0 லாஸ் நமக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்ல இது இந்த கேம்ல எனக்கு ஆக்சுவலா நம்பிக்கை இருக்கு. ஏன் தெரியுமா? இது வந்து இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம் முதல் கேம் கிடையாது இது. அது என்னமோ கரெக்ட் தான், அது வேணா உண்மை. ஆனா இந்த மாதிரி கிளாசிக்கான ஆப்பனிஸ்ட போய் தான் வந்து பாயிண்ட் டிராப் பண்ணிட்டு வருவோம். சம்பந்தமே இருக்காது, நம்ம டிராப் பண்றோங்கிற ஒரு அறிகுறி கூட இருக்காது. நம்ம வந்து இது வந்து 4-0 அப்படின்னு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம், அங்க போய் 1-0 அப்படின்னு தோற்று வருவோம். இதெல்லாம் கிளாசிக் கேம்ல ஒரு புழுகு. தயவு சேர்ந்து அந்த மாதிரிக்கு இது ஆக்கிடாதீங்களா. அவனுங்களே பாயிண்ட்டுக்கு வந்து திணறிட்டு இருக்கானுங்கடா. அந்த பாரபட்சம் பார்த்துக்கு கொடுத்து வந்துடாதீங்களா. அது நம்ம அடுத்த ஆப்பனண்ட் போறவங்க கொடுப்பான்டா, உங்களுக்கு வேணாம். ஆமா இல்ல உல்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் 20th பிளேஸ்ல இருக்கானுங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஆனா பயங்கர டஃப்பான ஃபிக்சர்ஸ்ங்க அவங்களுக்கு. ஸ்டார்டிங் ஹோம் கேம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஆர்சனல், ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் வந்து செல்சி, அதுதான் அந்த 6-2 கேம். செல்சி 6-2 ஜெயிச்சாங்களா அது. அதுக்கப்புறம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 1-1 டிரா. சரி ஏதோ சீசன் கொஞ்சம் அப்படி லைட்டா மேல ஏறுது அப்படின்னு கரெக்டா நினைக்கும் போது ஹோம் லாஸ் டு நியூ காசில்,
அப்புறம் பிரைட்டன்ட்ட கப்புல லாஸ், அதுக்கப்புறம் ஆஸ்டன் வில்லா லீக்ல லாஸ், அதுக்கப்புறம் இப்போ லிவர்பூல், அடுத்த வாரம் பிரென்ட்ஃபோர்ட், ஓகே, அதுக்கப்புறம் மேன் சிட்டி ஆடுறானுங்க. ஐயோ கொடுமையான பிக்சர்ஸ்ரா சாமி. ஆமா, கொடுமையான பிக்சர்ஸ் இது வந்து நம்ம என்ன முடிவு பண்ணிக்கிறதுன்னு தெரியல. இதை வச்சு பாவம் அவனுங்க கேரி ஒன்னில வந்து தூக்குற நிலைமைக்கு பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா பிக்சர்ஸ் பார்த்தா என்னடா இப்படி போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து இல்ல இதுல போறதுக்கு இந்த வாரம் டீம் நியூஸ், அவங்க ஸ்குவாட்ல வைரஸா. இது வைரஸா? கோவிட் கீவிட் இல்லையே மறுபடியும்? கோவிட்லாம் இல்ல, என்னன்னு தெரியல. ஏன்னா பயங்கர இல்னஸ் ஹஸ் பின் fully ravaging our squadன்னு அவர் மேனேஜர் சொல்லியிருக்காரு. இது என்னது, quite a few missed training today, so we'll see how they are tomorrow. அந்த கேரி ஓனில் சொல்லியிருக்காரு. இதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு இருக்கிறதே இப்போ அவங்களோட ஃபுல் லிஸ்ட் ஆஃப் சென்டர் பேக்ஸ்ல 3 பேர் தான் போறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் கேம்ல வந்து அவங்களோட ஒரு சென்டர் பேக் மோஸ்கேரா, அவன் வந்து பாசிபிளி சீசன் எண்டிங் இன்ஜுரி அவனுக்கு. ஆமா, ஸோ நிறைய பேர் வந்து தே மே பி மிஸ்ஸிங் டுமாரோஸ் கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து ஆலிசன் இஸ் பேக், அதுதான் நியூஸ். ஆலிசன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பேக், அதுதான் நியூஸ். அதான் அவங்க சைட்ல வந்து பெரிய வைரஸ் ஃபார்மேஷன் ஆடுறாங்க. ஆமா இல்ல அதான் அவங்க வந்து 4-1-4-1 ஆடுறானுங்க. ஏப்பா என்ன தைரியம் நடுவுல ஒண்ணு, அது நம்மளோட ஆடி பாருங்கடா. யாருன்னு கெஸ் பண்ணுங்க. நடுவுலயா? ஆமா, அந்த ஆண்ட்ரே கோமெஸ்னு ஒருத்தர் இருந்தானே, அவனா? ஆண்ட்ரே கோமெஸ் இல்ல, வெறும் ஆண்ட்ரே. அந்த லிவர்பூலுக்கு லிங்க் ஆனால அந்த ஃப்ளூமினசி பிளேயரா? ஆமா, ஐ திங்க் சோ. ஐ திங்க் அவனை தானே சைன் பண்ணானுங்க. அவனத்த சைன் பண்ணான்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓ ஓகே, அவனை வச்சாடுறாங்களா? அந்த பையன் என்னன்னு தெரியலையே. வெரி குண்டிக்கு வந்து நம்மள வேலை தளத்தை பண்ணிவிட்டு போயிடறேன். தம்பி என்ன வந்தாலும் அடுத்த மேட்ச் பாத்துக்க, நீ இந்த மேட்ச் மட்டும் எங்களை பாரபட்சம் பார்த்து விட்டுரு. ஆமா, ஆனா ஒண்ணு சொல்லணும், நமக்கு எப்படி சிமிகாஸோ அவங்களுக்கு நெல்சன் செமேடோ. அப்படியா? ஆமா, ரைட் பேக். ஆமா கரெக்ட். ஆனா என்ன டிஃபரன்ஸ், சிமிகாஸ் நமக்கு பெஞ்ச்ல இருக்கு, அவங்களுக்கு செமேடோ ஃபர்ஸ்ட் சாய்ஸா? அதான் டார்கெட் பண்ணவனே. ஆனா இந்த சைடு 800 அகைன்ஸ்ட் சாலா. ஐயோ, இந்த 800 பையன் சாலா வேற விடவே மாட்டான். அது வேற இருக்குது. பாத்துட்டு இருக்க எல்லாரும், ஆமா பாத்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம சாலாவை கேப்டன்சில இருந்து தூக்கணும், புரியுதா இல்லையா? நம்ம நானும் சேச்சும் போன வாரம் லைவ்லயே சொன்னோம், மறக்காம எல்லாரும் லைவ் இது கேப்டன்சில இருந்து வெளியிடுங்க. வெளியெடுத்தா தான் அவன் ஒழுங்கா ஆடுறான். அதனால நம்மளுக்கு கோல்ஸ் வேணும். இந்த தியாகத்தை நீங்க பண்ணலாம், பரவாயில்ல. சாலாவை முதல்ல வெளியே பாருங்கப்பா. கேப்டன்சில இருந்து ஹாலண்டையே போடுறோம். ஆமா, சோ அவங்க கோல் கீப்பர் வந்து சாம் ஜான்ஸ்டோன், ஒரு காலத்துல வெஸ்ட் பிராம்ல இருந்தான். ஆமா, அப்புறம் ஐட்னூரி லெஃப்ட் பேக், கிரேக் டாசன் சென்டர் பேக், மொஸ்கேரா தான் லாஸ்ட் கேம் வரைக்கும் ஆடினா. இப்போ யார் ஆட போறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் லாஸ்ட் கேம் வந்து அந்த சாண்டியாகோ புயனோன்னு ஒருத்தன், அவனை தான் சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்தாங்க இன்ஜுரி ஆன அப்புறம். ஸோ அவன் தான் ப்ராபப்ளி ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. நெல்சன் செமேடோ ரைட் பேக், ஆண்ட்ரே வந்து டிஃபென்சிவ் மிட், சோலோ நம்பர் 6 ஆடுறான். அப்புறம் மிட்ஃபீல்ட்ல அவங்க கூட லெமினா அண்ட் ஜோவா கோமெஸ் அவனுக்கு முன்னாடி இருக்காங்க. இந்த ஜோவா கோமெஸ் சீரியஸான பிளேயருங்க. அவன் வில்லங்க முடிச்ச மாதிரி ஆளு. அதனால என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஆமா, அப்புறம் ரைட்ல வந்து பெல்லேகார்டுன்னு ஒருத்தன் இருக்கான், பெல்கார்டு. ஆமா, அவனும் நல்லா ஆடுவான். மேத்யூஸ் குன்யா லெஃப்ட், எல்லாரோட மோஸ்ட் கிரியேட்டிவ் பிளேயர் என்ன கேட்டாங்க புல்ஸ் டீம்ல. அண்ட் அப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்டான் லார்சன் ஒருத்தன், பெரிய ஆளு. இந்த ஸ்டான் லார்சன் தான் லேம்ப் போஸ்ட் மாதிரி இருப்பேன். அதனால எல்லா லாங் பாலும் அவனுக்கு தான் வரும். அதனால வேண்டைக்கும் கொனாட்டேவும் ப்ராப்பரா டீல் பண்ணும். அவன் வந்து நல்ல செஸ்ட் ரெக்கார்டிங் சொல்லிட்டு இருந்தான், நல்லா செஸ்ட் டவுன் பண்ணுவான். ஆனா அவன் இருக்கிற பிரச்சனை, செஸ்ட் டவுன் பண்ணிட்டு அவன் கால் கொண்டதுக்கு அப்புறம் எப்படி பாஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுதான் அவன் இருக்கிற பிரச்சனை. அதனால நம்ம ப்ராப்பரா வந்து போய் தானம் பண்றேன், அன்னதானம் கொடுக்குறேன்னா கொடுத்து வராதீங்களா ப்ளீஸ். நம்மளுக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லயே கேவலமா விட்டு வந்தீங்க ஹோம்ல. அதனால தயவு செஞ்சு இந்த 3 பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க. இவனுங்க நம்மளுடைய கிளாசிக் யூஸ்வல் புலி பண்ற டீம் ஊல்ஸ் எல்லாம் நம்மள. அதனால தப்பி தவறி போய் மறுபடியும் மாட்டு வந்துடாதீங்களா, கேவலமா போயிரு. நம்மளுக்கு இல்லாத வாயை இழுத்து வச்சிருக்கேன்டா, FC 20 தோத்துட்டானுங்கன்னு. தயவு செஞ்சு போய் மாட்டி விட்டு வந்துடாதீங்களா, அப்புறம்னால தாங்க முடியாது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து ராட்ரி அவுட் ஃபார் தி சீசன், அது ஒரு பக்கம் இருக்குது. பெப் கார்டியோலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஆமா, இல்ல அதான் நான் வந்து இப்ப நான் ஆக்சுவலா இன்னொரு எபிசோட்ல பேசலாம்னு இருந்தேன். நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க லைக் இந்த சீசன் வந்து இட் வில் பி டிஃபைன்ட் பை இன்ஜுரிஸ். அதாவது நிறைய பேர் சொல்றாங்க ஆர்சனல் வந்து தே ஹேவ் சோ மெனி பீப்புள் லைக் ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டே அவுட், இன்ஜுரி இல்ல சஸ்பென்ஷன்ல அவுட், அப்படி இருந்தும் நாங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு. பட்
அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அது ஓகே நல்ல சைன் தான் அது இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா the way they are playing as a whole it is not a sustainable way. அவங்க இந்த மேன் சிட்டி கேம் பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, பட் இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் வே. ஏன்னா ஆன் ஆவரேஜ் 5 கேம்ஸ்க்கு அப்புறம் they have only 35% possession on average. ஆமா இல்ல Don't அதுதான் you think it's sustainable? Don't you think it's sustainable? இல்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ. லெஸ்டர் வந்து லீக் ஜெயிச்சது வித் லெஸ் தென் 50% பொசிஷன் ரொம்ப ரொம்ப அப்போ கூட லெஸ்டர் வந்து தே ஹேட் லைக் 46%. ஓகே நான் வந்து இந்த 5 கேம்ஸ் கூட விட்டுருங்க, ஏன்னா சிட்டி கேம் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஆர்சனலுக்கு வந்து தே ஹேட் 18% பொசிஷன். அதெல்லாம் வந்து அதுவே வந்து இட்ஸ் ஸ்கியூஸ் தட் நம்பர் பேட்லி. பட் இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, கேம் பை கேம் எடுத்தாங்க. ஆஸ்டன் வில்லா கேம் தே வர் ப்ராபபிலி த பெட்டர் டீம் ஆஸ்டன் வில்லா. டாட்னம் கேம் தே வர் செட் அப் டு பிளே in a way where Tottenham வந்து score one goal. ஆமா அதுக்கப்புறம் Wolves கேம்ல you can say okay Arsenal maybe 50-50 அந்த கேம்ல. இல்லங்க Wolves கேம் எல்லாம் Arsenal they scored the goals and then they knew how to control the game. ஆமா அப்படி வெச்சுப்போம். Brighton game they played Brighton கூட ஆமா full half. so அவங்க என்ன சொன்னாங்க, we don't know if this is sustainable for Arsenal. நான் என்னோட கவுண்டர் ஆர்குமெண்ட் அதுக்கு என்னன்னா, ஆர்சனல் பிரைட்டனுக்கு அகைன்ஸ்டா ரெட் கார்டு, சிட்டிக்கு அகைன்ஸ்டா ரெட் கார்டு, டாட்னம் கேம் அவே நார்த் லண்டன் டார்பி இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அவங்க வந்து அந்த மாதிரி செட்டப் பண்ணது இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆஸ்டன் வில்லா ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், they were genuinely the worst team but ended up winning the game. they are actually goodங்க. இவனுங்க சும்மா மீடியால வந்துட்டு கிறுத்தமா பேசிட்டு இருக்கானுங்க, நீ இப்படி பண்ணா நாட் சஸ்டைனபிள். ராய்கின் சொன்ன பாருங்க ஓவர்லாப்ல, நீங்க என்ன ஆர்சனலா நீங்க ஏதோ மினோ சைடாடா, எந்த பால வந்தாலும் நீங்க எட்டி வச்சிடுறீங்க, நீங்க வந்து பில்டப் பண்ண மாட்டீங்களா உங்களை வச்சிருக்க அப்படின்னு. ரெட் கார்டு வாங்கின அப்புறம் நீ என்ன எதிர்பார்க்கற? எக்ஸாக்ட்லி அவன் தான் ஆட்டடாவா வந்து சொன்னான், நான் ரெட் கார்டு வாங்கிட்டேன், ரெட் கார்டையும் வாங்கிட்டு நீ வந்து நான் போனரும் இப்படியே தான் பண்ணேன், ஜாகாக ரெட் கார்டு வாங்கிட்டு நாங்க ஃபைனல்னு தோத்தோம், நான் திருப்பி அதே தப்பு பண்ணேன்னா ஐட் பி திக் அப்படின்னா. செம்மையான வார்த்தை இது. இவனுக்கு வந்து ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து பாலை வச்சுக்கிட்டு நீங்க பாச போட்டு விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இவனுக்கு 1 கோல் லீட் வச்சிருக்கானுங்க. they nearly won last kick of the game டிரா வச்சு. அதேச்சுதான் இந்த வாய் பேசிருப்பானுங்களா, ஒருத்தவனும் வாய் தந்திருக்க முடியாது. ஒரே ஒரு கிக்ல சம்பந்தம் இல்லாம எல்லா கிளப்ஸும் சேர்ந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எவனோ கம்ப்ளைண்ட் பண்ணி தேர் பிளேயிங் டார்க் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறுக்கு இது விஷயம் மேல சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுல நம்புறதா காமெடியா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்கு அகைன்ஸ்ட் அந்த டார்க் கார்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே கேம்ல வந்து அவங்க வந்து they played for to keep that 2-1 lead இல்லன்னு சொல்லல யாருமே. பட் ஆனா ஆவரேஜ் டைம் தட் த பால் ஹஸ் பின் இன் பிளே திஸ் சீசன் வந்து அவுட் ஆஃப் 90 மினிட்ஸ் வந்து இட் இஸ் 58 மினிட்ஸோ ஆவரேஜ் டைம். ஆர்சனல் சிட்டி கேம்ல பால் வாஸ் இன் பிளே 63 மினிட்ஸ் ஆஃப் த டைம். கரெக்ட். சோ சிட்டி வந்து பால் உள்ளதான் வச்சிட்டு இருந்தானுங்க மோஸ்ட். அவங்க கோல் ஸ்கோர் பண்ணாதது ஆர்சனல் டிட் a very good job defensively. எக்ஸாக்ட்லி அது ஆர்சனல் சொல்றாங்க, டேய் you had the ball, நாங்க ஒண்ணு பால வச்சுக்கலையே, உங்களால இது பண்ண முடியலன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியாது, உங்க ஹோம், உங்கள்ட்ட 11 பிளேயர் இருக்காங்க, எங்கள்ட்ட 10 பேர் தான் இருக்காங்க, அப்படியே உங்களால ஸ்கோர் பண்ண முடியலன்னா அது உங்க பிரச்சனை, அது எங்க பிரச்சனை கிடையாதுடா அப்படின்னு விட்டு கிளாசிக் ரிப்ளை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, மேனேஜரா இருந்தாலும் அதான் பண்ணணும். லைக் நான் இன்னைக்கே சொல்றேன், இப்ப லிவர்பூல் வர்சஸ் சிட்டில லிவர்பூல் கேட்ட ரெட் கார்டு, நம்ம 2-1 லீட், அதே பொசிஷன் ஆர்சனல் இருந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளும் அதே தான் சொல்லுவோம். இருக்கிற அட்டாக்கிங் அவங்க சாக்காவை தூக்குன மாதிரி, டேய் நீ சொபோஸ்ல தூக்கு, எண்டோவை போடுல டிஃபெண்ட் பண்ணு. அதேதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆர்டெட்டா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண, நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நினைச்சேன், ஒருவேளை இவனுங்க அட்டாக் பண்ணி 3வது கோல் போட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஒருவேளை அட்டாக் பண்ண போய் எங்கேயோ கீயான இடத்துல பாலை விட்டுட்டு கவுண்டர்ல வந்து சிட்டி கோலை போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்பவே டிரா ஆகி இன்னும் நீ 30 நிமிஷத்துக்கு வந்து டிரா வச்சு விளையாடணும். அதுவும் இருக்குது இல்ல. அப்போ ஒருவேளை அது வந்து தப்பா போய் கேம தோத்துனானுங்கன்னா இப்ப வச்சு டிராவோட வந்தானுங்க, அந்த 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 ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு இருக்கும்ல. சோ தேர் இஸ் தட். அதான் ராட்ரி சீசன் அவுட், சோ சீசன் எண்டிங் இன்ஜுரி. அது ஓடகார்டு இல்ல, டைட்டில் நமக்கு தான். டைட்டில் நமக்கு, அவங்க இருந்தாலும் டைட்டில் நமக்கு தான். அது சரி, அதுதான் அப்படி சொல்லி முடிச்சிடணும். நீங்க காலையில சனிக்கிழமை வந்து சொன்னி இந்த ரிவ்யூவை பார்த்துப்பட்டு ஒழுங்கு மரியாதையா நைட்டு மேட்சை பார்க்க எங்களோட வந்திருக்க. இந்த மாதிரி சித்திக்கு வாய் விட்டுருக்கோம். இதுல எல்லா இடத்துலயும் மத்த இடத்துல உடனே கலாய்க்கிறாங்க, நீ இங்கதானே கௌதம பாக்குற, காப் கழுத்துல போய் பாரு, பையன் உக்கரமா இருக்காண்டா அப்படின்னு. ஏதோ ஒரு உக்கரத்தோட நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு தானே தெரியும் உல் ஸ்கோர் நம்ம டிராப் போடுவோமா, பாயிண்ட் எடுத்துட்டு வருவோமான்னு. ஆமா இல்ல உல்ஸ் கூட நான் இப்பவே சொல்லிடுறேன், உல்ஸ் கூட பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணனும்னா அடுத்த எபிசோடுக்கு நான் இருக்க மாட்டேன்.
நாங்க 2 பேரும் இதை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் பேசின பேச்சுக்கு. இனிமேல் ஒண்ணும் பேச முடியாது. சரி, பிரிடிக்ஷன்ஸ். உல்ஸுக்கா நான் ஐ திங்க் 3-0 போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த இதுல. இல்ல 2-0 போட்டேன். 2-0 அவே கேம்ங்கிறதுனால 2-0 போட்டேன். எனக்கு என்னமோ 2-1 தோணுது. 2-1 இல்லைன்னா 1-0 அந்த அளவுக்கு. அதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவே போய் விளையாடுறோம் வேற லாஸ்ட் கேம் ஃபார் சாட்டர்டே. டவுட்டா தான் இருக்கு எனக்கு. 2-1 இல்லைன்னா 1-0. ரைட். உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் வந்து மறக்காம அந்த ப்ரெடிக்ஷன் லீக்ல போடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. இந்த வெஸ்ட் ஹாம் கேம் பத்தியும் சரி, இந்த வுல்ஸ் கேம் பத்தியும் சரி, அண்ட் ஆர்சனல் சிட்டி பத்தி கொஞ்சம் பிரீஃபா பேசணும். ஸோ எல்லாத்த பத்தியும் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கீழே போடுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் திரும்ப சொல்றேன். ஆமா. பட் வேற எதுவும் இல்லை என் சைட்ல இருந்து. கோல் ஸ்கோரர் யாரு? கோல் ஸ்கோரர் எவனும் ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியலையே. அதான் இப்ப நம்மளுக்கு பிரச்சனை. நுண்ணியஸ் ஆடுவானா ஜோட்டா ஆடுவானான்னு தெரியலையே. அந்த ரேஞ்சுக்கு பேசுறீங்களா? ஓகே. ஆமா, அந்த ரேஞ்சுக்கு பேசுறேன். ஏன்னா நுண்ணியா ஜோட்டா 2 பேருமே 90 மினிட்ஸ்ல வாட் எவர் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணானுங்க மிட் வீக்ல. ஜோட்டா தாங்க என்ன கேட்டா. ஜோட்டா தாங்கிறீங்களா? ஸோ அப்படி நான் பார்த்தா வந்து கிராவன்பர்க் ஒரு கோல் அண்ட் வெர்ஜில் வான் டைக் ஒரு கோல். ஓ ரைட், ஓகே. அப்படி. ஆமா, கடைசியில ஃபார்வர்ட் லைன்ல அவன் ஆடுவானா இவன் ஆடுவானான்னு கேள்வி கேட்டுவிட்டு ஒரு மிட்ஃபீல்டர் ஒரு டிஃபெண்டர் கோல். நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சிட்டி வின். ஜஸ்ட் ஸ்கிரேப் பண்ணி தான் வின் எடுப்போம் அந்த கேம்ல. கம்ஃபர்ட்டபிளா சான்ஸே இல்ல. நான் வந்து அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் கோல். ஏன்னா அவனை நான் ரெப் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன் இந்த சூப்பர் ஸ்ட்ரைக் அப்புறம். ஒரு சர்ப்ரைஸ் கார்னர் பிராட்லி கோல். அடே அப்படியாப்பா. இன்னொன்னு 88th மினிட் போல ஒரு சர்ப்ரைஸ் கார்னர் பிராட்லி கோல். ட்ரெண்ட் மாதிரி லாங் ரேஞ்ச் ஷாட் எடுப்பான் டி பாக்ஸ் உள்ள இருந்து. அடே சாமி சாமி. இன்னொன்னு 2-0 தானா? 2-0 தான். 2-0. இன்னொன்னு நான்லாம் பேராசைப்படுற ஆளே கிடையாது. ஆமா, எனக்கு தெரியும். பாக்குறவங்களுக்கு தெரியும். பட் மறக்காம உங்க காமெண்ட்ஸ் வைங்க. நெக்ஸ்ட் வீடியோல 2 பேரும் சந்திக்கிறோம். பை பை.